Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு மண் சட்டியில மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சரியா? மீன் குழம்புக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னெல்லாம் தேவைன்ட்டு. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். மிளகாய், கருவேப்பிலை, மீன். இது வந்து எங்கே உள்ள மீன், இது வந்து வெளிநாட்டில் இப்படி தான் பேக் பண்ணி வரும். ஃபில்லட்னு சொல்லுவாங்க, சால்மன் ஃபில்லட் வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா வஞ்சர மீன் டேஸ்ட் வரும். எங்களுக்கு இது இங்கே இப்படி தான் கிடைக்கும். நான் அது வாங்கி வச்சுருக்கேன், அதில் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அங்கே இந்தியாவில் எப்படி மீன் கிடைக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். தக்காளி, தேங்காய், அது கூட கொஞ்சம் அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்து, ஜீரகம், இது கல் உப்பு, வேறு வந்து வெந்தயம், மஞ்சள். இன்னும் இதில் சேர்க்க வேண்டியது மீன் மசாலா பொடி இருக்குது, அதை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த அடுப்பு ஆன் பண்ணுறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சாச்சு. இப்போ அதில் ஹீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் அதில் ஸ்மோக் லைட்டை வரும் பாருங்கள். ஹீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மண் சட்டி ஆல்மோஸ்ட் ஸ்லோ இதில் வச்சாலே சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஸ்லோவாக வைக்கலாம். அதில் வந்து இப்போ எண்ணெய் ஆயில் ஊற்ற போகிறோம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஊற்றியாச்சு. இனி அதில் வந்து நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை போடலாம். அதில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம வந்து கடுகு, உளுந்த பருப்பு ஃபஸ்ட்டு போடலாம். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் மீன் குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது 2 டைம்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் இது 3rd டைம் பண்ணுறேன். மண் சட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புதுசாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை ரொம்ப பழக்கணும். ஆக்சுவலாக ஒரு 1-2 மந்த் அது அப்படியே தண்ணியிலே நீங்கள் ரைஸ் வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதை அதில் ஊற்றி வச்சு அப்படியே ரொம்ப அதை பழக்கணும். எதுக்குன்னா அது சொல்லுவாங்க அதில் மண் வாசனை அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்காக நம்ம அதை கொஞ்சம் நல்லா இதாக்கணும். கஞ்சி தண்ணி அதில் ஊற்றி வச்சு நான் ஒரு வாங்கின புதுசில் ஒரு 2-3 மந்த் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் பழகிடுச்சு. இப்போ ஒரு 2-3 டைம் மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதில் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம அதில் கடுகு, உளுந்து போட்டாச்சு. இந்த கடுகு வெடிச்சாச்சு. நம்ம இதில் வெந்தயம் போடலாம். ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெந்தயமும் கொஞ்சம் இனி நம்ம அதில் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். நம்ம இனி தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். 1.5 தக்காளி நம்ம போட்டுட்டு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியாச்சுன்னா சீக்கிரமாக இந்த தக்காளி வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம இப்போதைக்கு கொஞ்சமாக சால்ட்டு போடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இனி இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்படி குண்டு பச்சை மிளகாய் கிடைச்சதுன்னா வாங்கி ஃபிஷ் கறி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊர்லலாம் அடிக்கடி கிடைக்கும். ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டம்தான். இப்படி சப்போஸ் எப்போமாவது கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். மீன் பொடி நான் மீன் மசாலா பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம்.
இது நான் ஆக்சுவலாக வீட்டிலே அரைச்சது. இதுலேயே நம்மளுக்கு மல்லிப்பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, வெந்தய பொடி எல்லாமே இதில் வந்துடும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையானது உங்களுக்கும் வீட்டில் மீன் பொடி இருந்ததுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இதில் இனி வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இந்த அதுக்கு மஞ்சள் பொடி போடுறோம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுடலாம் மஞ்சள் பொடி. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம் இதுக்கு. நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டுடலாம். நம்ம தேங்காயில் என்னெல்லாம் போட்டோன்னா தேங்காய், கொஞ்சமாக புளி, வேறு 2-3 சின்ன வெங்காயம் போட்டோம். அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் இது. அதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போது போட்டுட்டு இனி நம்ம இதில் மீன் எடுத்து போட்டுடலாம். இதில் மீன் எடுத்து ஒரு பீஸாக போடலாம். இப்போ மீனெல்லாம் நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி ஆட் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மீன் குழம்பு இன்னும் நீங்கள் வற்ற வைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வச்சு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்டு கம்மியாக தான் போட்டிருந்தோம் அதுக்கு. இப்போ சால்ட்டு ஃபுல் போடுறோம். தேவையான அளவுக்கு நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வந்து ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வந்து இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் போட்டிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக லெமன் ஜூஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே லைட்டாக பிரெட் க்ரம்ப் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 hour நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அது நல்லாவே இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். இது வந்து இந்த கோல்டன் பாம்ப்ரெட்ங்கிற ஃபிஷ். இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக அந்த பாடியில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃப் எல்லாம் நம்ம எடுத்துடணும். க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். சால்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இரும்பு கல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையோ சரி, இல்லை சப்பாத்தி நீங்கள் போடுறதா இருந்தாலும்
இல்லை எக் ஆம்லேட் போடுறதா இருந்தாலும் இரும்பு கல்லில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இதில் மீன் குழம்பு ஆகிட்டுருக்கு, ஒரு இதில் கேரளா மட்டை ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நான் இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இனி நம்ம வந்து கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அந்த ஆயிலை, இல்லைன்னா வேறு இதில் ஒட்டி பிடிக்க வச்சுமா. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபிஷ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த முழு ஃபிஷ்ஷை நம்ம அப்படியே எடுத்து அதில் வைக்கிறோம். அது சைட்லேயே நம்மளுக்கு இடம் இருக்குது, அதனால் இதையும் அப்படியே சைடில் வச்சிடலாம். ஃபிஷ் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, நம்ம அதை ஸ்லோலே தான் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபிஷ் ஃப்ரையாக ரெடி ஆகிடும். நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி அதுக்கு கருவேப்பிலை போட்டு அதோட கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் முடிகிற ரெடி ஆகிற டைமில் நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த கேஸ் நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னை ஃபிஷ் பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரையாக நான் மாற்றி போட்டாச்சு. இப்போ அடுத்த சைடு வெந்துட்டுருக்குது. ஃபிஷ்ஷும் ஸ்லோவாகவே வச்சிடலாம். ரைஸ் இது கேரளா ரைஸ் மட்டை ரைஸ்னால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இது. ஏன்னா அது நல்லா ஹார்டாக இருக்கும்ல, பெருசாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் மற்ற ரைஸ் பொன்னி ரைஸும் சீக்கிரமாக வெந்துடும். இது கேரளா ரைஸ்னால இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இதோ ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இஷ்டமாகவே சமைப்போம், எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஓகே, இன்னும் பல புது ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Deepa.